வெல்கம் டு கெட் ஹெல்த் யூடியூப் சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வெயிட் லாஸ்க்கும் ஃபேட் லாஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நம்ம பார்த்தோம். இப்போது ஃபேட் லாஸ் எப்படி பண்ணுறதுன்னு இந்த சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் நிறைய பார்ட் இருக்குது. இது ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம போடுறோம். இதுக்கப்புறம் அப்கமிங் இதை பற்றி நிறைய பெரிய வீடியோஸாக நம்ம போடலான்னு இருக்கோம். இப்போது ஃபேட் லாஸ் எப்படி நம்ம பண்ணுறது, அதோட இப்போ நான் வீட்டில் இருந்தபடியே நம்ம ஃபேட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்காக எதனா எக்ஸசைஸ் பண்ணணுமா, எதனா ஜிம் போகணுமா, இல்லை வெளியில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா அப்படிலாம் இல்லை. டயட் தான் நம்மளோட கீயே, நம்மளுக்கு டயட் தான். இப்போது ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபேட் லாஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல எப்படி ஃபேட் கொழுப்பு ஏறுதுன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் நம்மளுக்கு எப்படி கொழுப்பை கரைக்கிறதுன்னு ஈஸினும் நம்மளுக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம உடம்புல எப்படி கொழுப்பு ஏறுதுன்னு பார்த்தோன்னா, இப்போது நம்ம ஒரு சாப்பிட்றோம். காலையில் இப்போ நான் 4 தோசை சாப்பிட்றேன். 2 தோசை தான் ஃபிசிக்கல் மூமெண்ட்டில் என்னால் பேர்ன் பண்ண முடியுது. மிச்சம் இருக்க 2 தோசை பேர்ன் ஆகலை. அதுக்கு முன்னாடி கேலரிஸ்னால் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். கேலரிஸ் எப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஒரு உணவுக்கும் ஒரு அமௌண்ட் இருக்கும், ஈக்குவல். இப்போ அது ஒரு அளவுன்னு வச்சுக்கோங்க. கேலரிஸ் இவ்வளோ அளவு இருக்கும். இப்போ ஒரு வடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கேலரிஸ் இருக்கும். ஒரு பாயில்டு எக்கில் ஒரு 80 கேலரிஸ் இருக்கும். இது போல் ஒரு ஃபுட்டுக்குமே ஒரு அமௌண்ட் ஆஃப் கேலரி. ஒரு பிரியாணி, ஃபுல் பிரியாணி எடுத்தோம்னா அது 800 to 900 கேலரிஸ் கூட இருக்கும். ஸோ நம்ம ஒரு சாப்பாடுக்கும் ஒரு கேலரிஸ். இப்போது நம்ம இப்போ சாப்பிட்றோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 4 தோசை நான் சாப்பிட்றேன். ஆனால் 2 தோசை தான் என்னால் பேர்ன் பண்ண முடியுது அந்த கேலரிஸை. மிச்சம் இருக்க 2 தோசையை பேர்ன் பண்ண முடியலன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அது நம்மளுக்கு ஃபேட்டாக நம்ம உடம்புல ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அது உடனே ஸ்டோர் ஆகும்னா அப்படி ஸ்டோர் ஆகாது. திருப்பி நம்ம இப்போ 2 தோசை தான் எனக்கு வேணும், ஆனால் நான் 4 தோசை சாப்பிட்றேன். இருக்கிற 2 தோசை நம்ம உடம்புல நம்மளுக்கு எனர்ஜியாக இருக்கும். திருப்பி மதியம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மதியமும் நம்மளுக்கு பசி எடுக்கும், மதியமும் சாப்பிடுவோம். திருப்பியும் அதுவும் பாதி தான் பேர்ன் பண்ணுவோம். திருப்பி அதோட பாதியும் நம்மளுக்கு இருக்கும். திருப்பி ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், நைட் சாப்பிடுவோம். இது போல் சாப்பிட்டுட்டே போவோம். ஆனால் உடம்புல இருக்க எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கும். நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ இவருக்கு இந்த எனர்ஜி தேவையில்லை, ஃபியூச்சரில் இவருக்கு தேவைன்றதுக்காக அது என்ன பண்ண ஆரம்பிக்கும், ஃபேட்டாக நம்மளுக்கு உடம்புலேயே தங்க ஆரம்பிக்கும். இந்த ஃபேட் நம்ம சாப்பிட்ற சாப்பாடோ அதை கரைக்க முடியல, ஃபிசிக்கலாக கரைக்க முடியலன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ உடம்புல ரொம்ப கொழுப்பு சேரத்துக்கான முக்கிய காரணமே இப்படி தான். இப்போது இதை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு எதனால் கொழுப்பு சேருதுன்னு. இப்போ எதனால் எப்படி கொழுப்பை கரைக்கலாம். இப்போ சாப்பிட்றோம், அதை ஒழுங்காக கரைக்க முடியல, அதனால் ஆட்டோமேட்டிக்காக கொழுப்பு சேருது. இப்போ கொழுப்பை கரைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்மளுக்கு தேவையானதை சாப்பிட்டா நம்ம இதே ஐடியல் வெயிட்ல இருப்போம். இப்போ இருக்கிற கொழுப்பை கரைக்கணும்னா நம்ம ஃபாஸ்டிங் இருக்கணும். சாப்பிட்றோம், உடம்புல எனர்ஜி வருது, அதை கரைக்கலைன்னா கொழுப்பாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. இதே சாப்பிடலன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த இருக்கிற கொழுப்பை பேர்ன் ஆகும். இப்போ இதுதான் ப்ராசஸ். இதுதான் உங்களுக்கு இது நல்லா பேர்ன் பண்ணுறது. அதுக்கு முக்கியமான இது ஃபாஸ்டிங் தான் இந்த ஃபேட் லாஸ் ஜேர்னியில் நம்மளுக்கு ஒரு வெப்பன் மாதிரி, ஒரு ஆயுதம் போல். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம உடம்புல இருந்து கொழுப்பை கரைக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபாஸ்டிங்கில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ நம்மளோட 12 ஹவர்ஸ் இருப்பாங்க, 16 ஹவர்ஸ், இது போல் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போது நீங்கள் ஃபாஸ்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போது நம்மளுக்கு ஃபேட் லாஸ்னால் உடம்புல ஃபேட் எப்படி ஏறுதுன்னு பார்த்தோம். அந்த ஃபேட்டை கரைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோம். அதுக்கு மெயினானது நம்மளுக்கு ஃபாஸ்டிங்னு சொல்லியிருக்கேன். இந்த ஃபாஸ்டிங்கை எப்படி பண்ணுறதுன்னு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.